சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் மனசாட்சி எது சரின்னு சொல்லிச்சோ அதத்தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். என்ன சார் நீங்க என்னென்னமோ சொல்றீங்க? அப்படி என்ன சார் சொல்ல போறீங்க? நீங்க இப்படிலாம் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நானும் ரொம்ப குழம்பி போய் தாங்க இருந்தேன். ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கேன். அதான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். சொல்லுங்க சார். என்னாச்சு சார்? ஏன் ஒரு மாதிரி தயங்கிட்டு இருக்கீங்க? எப்பவுமே உங்ககிட்ட பேசும்போது எனக்கு எந்த தயக்கமும் இருக்காது. ஆனா என்னன்னு தெரியல, எனக்கு வாய் வரைக்கும் வார்த்தை வருது, பட் வெளியே வர மாட்டேங்குது. உள்ள ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. ஏன் சார்? தெரியல அஞ்சலி. ஒருவேளை நான் சொல்றதை கேட்டுட்டு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கங்கிற அந்த பயமா கூட இருக்கலாம். ஐயோ, நான் பயப்படுற மாதிரி தான் ஏதோ சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். நான் இப்பவே அவாய்ட் பண்ணிடுறேன். சார், உங்களுக்கு சொல்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா பரவாயில்ல சார், விடுங்க. இல்ல அஞ்சலி, அஞ்சலி, எனக்கு சொல்றதுக்கு கஷ்டமாலாம் ஒண்ணும் இல்லைங்க. அதை கேட்டுட்டு உங்க மனசு கஷ்டப்பட்டுறோனுங்கிற பயம்தான். அதான் நான் தயங்கிட்டு இருக்கேன். ஆனா இதுக்கு மேல இதை சொல்லாம தள்ளி போட்டா அடுத்து வர ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகம் மாதிரி இருக்குங்க. ஐ லவ் யூ அஞ்சலி. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்படி சொல்லுவேன்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்களை உயிருக்குயிரா நேசிக்கிறேன் அஞ்சலி. என் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க. நீங்க இல்லாம எனக்கு நீ வாழ்க்கையே இல்லை. எனக்கு எல்லாமே நீ நீங்க தான். ஐ லவ் யூ அஞ்சலி. அஞ்சலி, I love you. உங்களுக்கு நான் அவ்வளோ சீப்பா போயிட்டேன்ல. என்ன எவ்வளோ கேவலமா நினைச்சிருந்தீங்கன்னா இப்படி என்கிட்ட வந்து இவ்வளோ தைரியமா சொல்லுவீங்க? உங்களையே காதலிச்சு உங்களையே நினைச்சுக்கிட்டு உங்களுக்காகவே ஒருத்தி காத்துட்டு இருக்கா. அவ கூட உங்களுக்கு கல்யாணமும் நடக்க போகுது. அவ மனசுல ஆசைய வளர்த்து வச்சுட்டு என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? புருஷன் இல்லாத பொண்ணுன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பா தெரியுதுல்ல சார்? இல்ல உங்க வீட்ல வேலை செய்யறேன்னு என்ன கேவலமா நினைச்சிட்டீங்களா? ஏதோ அடிச்சதோட விட்டேன்னு சந்தோஷப்படுங்க. இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி வந்து பேசுனீங்க, நடக்கிறதே வேறையா இருக்கும். சீ. ஐயோ விக்கி, உங்களை போய் கை நீட்டி அடிச்சிட்டேன்னு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா இந்த பாவத்துக்கு நான் எந்த கோவில்ல போய் பரிகாரம் செஞ்சாலும் எனக்கு விமோச்சனமே கிடைக்காது. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க விக்கி.
என்ன மன்னிச்சிருமா. நான் இப்படி பண்ணிருக்கவே கூடாது. நான் இப்ப பண்ணது பெரிய தப்பு. எந்த காரணத்துக்காகவும் நான் உங்க அப்பாவை அடிச்சிருக்கவே கூடாது. நான் பிறந்த சூழ்நிலையில எனக்கு வேற வழி ஒண்ணும் தெரியல. அவரு உன் சித்தி தானே கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதானே நியாயம். அதை விட்டுட்டு இனிமே அவர் அந்த மாதிரி எண்ணத்தோட என்கிட்ட வந்து அவர் எதுவுமே பேசக்கூடாதுன்னு தான் நான் அவரை அடிச்சிட்டேன்டா. இது மன்னிக்க முடியாத தப்பு. ஏற்கனவே உங்க அப்பாவுக்கு செய்யக்கூடாத பெரிய துரோகத்தை தான் நான் செஞ்சிருக்கேன். இப்ப அதையும் தாண்டி நான் பண்ணக்கூடாத தப்பையும் பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் நான் என்ன பிராயச்சித்தம் பண்ண போறேன்னு தெரியலையே. பாவண்டா உன்னோட அப்பா. அவரையும் தொலைச்சிட்டு என்னையும் தொலைச்சிட்டு இப்ப 2 பேரையுமே தேடிட்டு இருக்காருடா. இன்னும் சொல்ல போனா வெளிச்சத்துல என்ன தொலைச்சிட்டு இப்ப இருட்டுல என்ன தேடிட்டு இருக்காரு. இப்ப நான் வேற அப்பாவை கை நீட்டி அடிச்சிட்டேனே. இனி நான் எப்படி மறுபடியும் அவர் முகத்துல முழிப்பேன்? அவர்கிட்ட கேட்க வேண்டிய மன்னிப்ப நான் உன்கிட்ட கேக்குறேன்டா. என்ன மன்னிச்சிருடா. பாவண்டா அவரு. நான் எந்த கடவுள் கிட்ட போனாலும் எனக்கு பரிகாரமே இல்ல. வீடு காலாலே செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யாராலே? சங்கடமோ சஞ்சலமோ அதை எத்தி விடு காலாலே. அஞ்சலி, நீ உள்ள தனியா என்ன பேசிட்டு இருந்தன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன்னோட அழுகைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியும். உன்னோட துக்கத்தையும் உன்னோட வேதனையையும் இந்த வீட்ல இருக்கிறவங்க யார்கிட்டயுமே காட்டக்கூடாதுன்னு அவ்வளோத்தையும் அடக்கி அடக்கி வச்சிருந்து ஒவ்வொரு தடவையும் இப்படி நீ ரூமுக்குள்ள வந்து அடருது எனக்கு புரியுதுமா. உன் வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமா? அதுக்கு நான் ஒரு முடிவு கட்டலனா இந்த அத்தைங்கிற உறவுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அத்தை, நீ கவலைப்படாதடா செல்லம், இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இப்படி அவசரப்பட்டிருக்கவே கூடாது. இந்த விஷயத்துல அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காருங்கிறத அவங்களுக்கே இப்பதான் தெரியும். அது தெரிஞ்சு இன்னும் 1 வாரம் கூட ஆகல. நான் அதுக்குள்ள அவங்க கிட்ட போய் காதலிக்கிறேன்னு சொன்னது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இதை நான் செஞ்சிருக்கவே கூடாது.
இதை நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. இந்த மாதிரி நேரத்துல இப்படி பொய் சொன்னா எந்த பொண்ணா இருந்தாலும் கோவப்படதா செய்வா. அவங்க கோவத்துல தப்பே இல்ல. அது நியாயமான கோவம் தான். நான் தான் மடத்தனமா பண்ணிட்டேன். இது யாராவது பார்த்திருந்தா இது இவ்வளவு பெரிய அவமானம். அஞ்சலி என் ஃப்ரெண்ட், பெஸ்ட்ங்கிறதுனால அவங்க மேல ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். இனி அவங்க கிட்ட நான் எப்படி பேசுவேன்? அவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? என்னோட அவசர புத்தினால நான் இப்ப ஒரு நல்ல நட்பை இழந்துட்டேனே. கண்டிப்பா இனி அஞ்சலி என்கிட்ட பேசவே மாட்டாங்க, பழகவே மாட்டாங்க. என் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்ப மொத்தமா என்ன வெறுப்பாங்க. இன்னைக்கு எனக்கும் அஞ்சலிக்கும் பேச்சு வார்த்தையே இல்லாம போயிருமே. அஞ்சலி என்ன மன்னிக்கவே மாட்டாங்களே. மாமா, நீங்க என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்தீங்க. அத முழுசா முடிக்கிறதுக்குள்ள அக்கா வந்துட்டா. அப்ப ஏதோ சொல்ல வந்தத பாதிலேயே சொல்லாம போயிட்டீங்க. இப்ப நான் ஃப்ரீயா இருக்கேன் மாமா. இங்க யாரும் இல்ல. கவி அக்கா வெளியே போயிருக்கா. அவ வர கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்க மாமா. மித்ரா, நீ முதல்ல இங்கிருந்து போ. நம்ம அப்புறமா பேசலாம். மாமா ப்ளீஸ் மாமா, நேத்து நீங்க சொல்ல வந்தத இப்ப முழுசா சொல்லுங்க மாமா. நீங்க அரைக்குறையா பேசிட்டு போனதுனால நேத்து நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரல. ப்ளீஸ் மாமா, எனக்காக இப்ப சொல்லுங்க மாமா. மித்ரா, சொன்னா புரிஞ்சுக்கோ. நான் உன்னை போன்னு சொன்னேன். நான் இப்ப கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கேன். தயவு செஞ்சு இருந்து போயிரு. உங்களுக்கு நான் அவ்ளோ சீப்பா போயிட்டேன்ல. என்ன எவ்ளோ கேவலமா நினைச்சிருந்தீங்கன்னா இப்படி என்கிட்ட வந்து இவ்ளோ தைரியமா சொல்லுவீங்க. புருஷன் இல்லாத பொண்ணுனா உங்களுக்கு ரொம்ப சீப்பா தெரியுதுல்ல சார்? இல்ல உங்க வீட்ல வேலை செய்யறேன்னு என்ன கேவலமா நினைச்சிட்டீங்களா? என்னது? ஐயோ, என்ன என்ன மேடம், என்ன மேடம், என்ன மேடமா? ஏண்டி ஊத்துன தோசை கருகிக்கிட்டு இருக்கு, வீடு பூரா புகையா போய்கிட்டு இருக்கு. அது கூட உனக்கு தெரியாம என்ன மேடம் நொன்ன மேடம்னு கேட்டுட்டு இருக்க? ஏண்டி கல்லுல மாவு ஊத்தி வச்சுட்டு என்ன நினைப்புல நீ மறந்துட்டு இருக்க? சாரி சாரி மேடம், சாரி. சாரிய கொண்டு போய் குப்பை தொட்டியில போடு. உனக்கு அறிவு ஏதாவது இருக்கா இல்லையா? தோசைய ஊத்திட்டு அப்படி என்ன நினைப்புல இருக்கிற நீ? மேடம், குணா, ஏன் காலையிலேயே இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? அண்ணி தோசை சுட சொன்னா தோசை கல்லுல மாவு ஊத்தி வச்சுட்டு எங்கேயோ பராக்கு பாத்துக்கிட்டு இருக்கா. தோசை கருகி வீடு ஃபுல்லா ஒரே புகை. 24 மணி நேரமும் என்ன நினைப்புலதான் இருப்பான்னு ஒண்ணுமே தெரியல. எனக்கு ஒண்ணும் புரியல அண்ணி. குணா, ஏற்கனவே இவ மனசுடைஞ்சு போயிருக்கா. இவளை போட்டு நீ ரொம்ப திட்டாத. ஏன் இப்ப இவளுக்கு என்ன குறைச்ச? இவளுக்கு என்ன கேடு வந்துச்சு? என்ன குணா இப்படி கேக்குற? இவளும் ஒரு பொண்ணு தானே? இவ இப்ப இருக்கிற நிலைமையில வேற ஏதாவது பொண்ணு இருந்திருந்தா உடைஞ்சு போய் ஒரு வாரத்துக்கு எந்த வேலையுமே பாத்திருக்க மாட்டா. ஐயோ, ஆனா இவளோட துக்கத்தை எல்லாம் வெளிக்காட்டிக்காம நமக்காக சிரிச்சுக்கிட்டு நம்ம தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கா.
இப்ப போய் இவளை திரும்ப திரும்ப சங்கடப்படுத்துறது நல்லாவா இருக்கு? நீயே நல்லா யோசிச்சு பாரு. என்னத்த நல்லா யோசிக்க, செத்தது எவ புருஷனோ அதுக்கு எதுக்கு இவ துக்கம் கொண்டாட போறா? அது தெரியாம நீங்க வேற எதையாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க. இவளுக்கு நடந்த மாதிரி இவ்வளவு பெரிய கசப்பான சம்பவம் நமக்கெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, எழுந்து நடமாடுவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அண்ணி, சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்க எல்லாத்துக்கும் அவளுக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் அவ இப்படி கெட்டு குட்டிச்சவராயி எல்லாத்தையும் ஏனோ தானோன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்பெல்லாம் இவளுக்கு வர வர பயங்கிறதே இல்லாம போயிடுச்சு. குணா, அவளை ஒண்ணும் நான் கெடுக்கலாம் இல்ல. அவளை என் பொண்ணு மாதிரி நினைச்சு சப்போர்ட் பண்றேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. எப்பவுமே அடுத்தவங்களுக்கு வலிக்குமான்னு நம்மள கிள்ளி பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களை மட்டும் கிள்ளிக்கிட்டே இருந்தா அந்த வலி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அஞ்சலி, உனக்கு மனசு சரியில்லைன்னா நீ கோயிலுக்கு போயிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மேடம். சொன்னா புரிஞ்சுக்கோ அஞ்சலி. நீ எங்க கிட்ட வெளி காட்டிக்கலனாலும் உனக்குள்ள எவ்வளவு வலி இருக்கும்னு எனக்கு தெரியும். கோயிலுக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். நீ போயிட்டு வா. அண்ணி, அவ கோயிலுக்கு போயிட்டா யார் டிஃபன் பண்றது? ஏன் நீ பண்ணு. ஒரு நாள் நீ சமைச்சு சாப்பிட்டா ஒன்னும் ஆயிடாது. அஞ்சலி, நீ கோயிலுக்கு போயிட்டு வா. இல்ல மேடம். அஞ்சலி, என்ன செய்ய போற? தோசை ஊத்த போறேன். உன்னை நான் கோயிலுக்கு தானே போ சொன்னேன். இல்ல மேடம், நான் போகல. நான் டிஃபனே பண்றேன். நான் சொல்றேன்ல, நீ போயிட்டு வா. போன்னு சொல்றேன்ல அஞ்சலி. சரிங்க மேடம். சொல்லுப்பா தம்பி. ஹாய் சித்தி, எப்படி இருக்கீங்க? நான் அங்க இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உன் குரல் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதோ டல்லா பேசுற மாதிரி இருக்கு. நான் ரொம்ப அப்செட்டா தான் இருக்கேன் சித்தி. என்னாச்சு அப்செட் ஆகுற அளவுக்கு? நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோன்னு சொன்னீங்க. ஆனா நான் தான் அவசரப்பட்டு அஞ்சலி கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டேன். என்ன ஐ லவ் யூ சொல்லிட்டியா? அதுக்கு அவ என்ன சொன்னா? அவங்க எதுவுமே சொல்லல. எதுவுமே சொல்லலையா? பலார்னு ஒரு ஆற என்ன அரைஞ்சிட்டாங்க. என்ன அரைஞ்சாளா? அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். சித்தி, அவங்க அரைஞ்சதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு ஏன் மேலதான் சித்தி. அவங்க லைஃப்ல எவ்வளவு பெரிய ட்ராஜடி நடந்திருக்கு. இந்த சமயத்துல போய் நான் அப்படி சொன்னா அவங்களால எப்படி ஏத்துக்க முடியும்? அதான் என்ன அடிச்சிட்டாங்க. நீ அப்படி யோசிக்கிற? கட்டின பொண்டாட்டி கிட்ட என் புள்ள ஐ லவ் யூன்னு சொன்னதுக்கு அவ இதுக்காக அரையணும்னு எனக்கு கோவம் வருது. அஞ்சலிங்கிறதுனால அரைஞ்சதோட விட்டாங்க. ஆனா அவங்களோட இடத்துல வேற யாராவது ஒரு பொண்ணு இருந்திருந்தா இந்நேரம் என்னென்னமோ நடந்திருக்கும். ஆனா அவங்க பக்குவமான பொண்ணுங்கிறதுனால அதை அழகா அடிச்சு காமிச்சிட்டு போயிட்டாங்க. எனக்கு இப்போ என்ன வருத்தம்னா, இனி அவங்க கூட பேச முடியாது, நேருக்கு நேரம் அவங்கள பார்க்கவும் முடியாது. ஏன் பார்க்க முடியாது, பேச முடியாதுன்னு நீ ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்படி ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு சித்தி நான் அவங்கள பார்க்க முடியும், பேச முடியும்? அவளை உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அவ கூட தான் வாழணும்னு நீ ஆசைப்படுறதானே? அப்போ அதுக்காக என்ன செய்யணுமோ அதை பத்தி யோசி. ஏன்னா அவ உன்னோட அஞ்சலி.